இப்போது சோசியல் மீடியாக்கள்லையும் சரி, சினிமா வட்டாரங்கள்லையும் சரி, ரொம்பவே பரபரப்பாக ஹாட்டாக போயிட்டுருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் ஒரு தகவல் காட்டுத்தீ போல் பரவிட்டுருக்கு. சமீபத்தில் தான் மாரி செல்வராஜ் படத்தில் தலைவர் நடிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. மாரி செல்வராஜ் தலைவரை இயக்குறார் அப்படின்னு ஒரு செய்தி முதல்ல போட்டிருந்தாங்க. வெற்றிமாறனும் தலைவரை டைரக்ட் பண்ணுறார் அப்படிங்கிற செய்தியும் முதல்ல வெளியாகிட்டு இருந்தது. இப்போ மீண்டும் அந்த செய்தி வைரல் ஆகுது. இப்போது தலைவர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. இது உண்மையாக பொய்யா, அஃபிஷியலாக வருமா வராதான்லாம் தெரில. ஆனால் மொத்தத்தில் நம்ம மீடியாக்கள் ஹாலிவுட்டில் இருக்கிற எல்லா டைரக்டர் பேரையும் தலைவர் கூட ஜாயின் பண்ணி இவங்க டைரக்ஷனில் தலைவர் நடிக்க போகிறார், அவங்க டைரக்ஷனில் தலைவர் நடிக்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வெளியிட்டே தான் இருக்காங்க. மணிரத்னமும் தலைவரை டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னும் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு. மொத்தத்தில் எந்த செய்தி உண்மை எந்த செய்தி பொய் அப்படின்னே தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் வெளியாகிட்டே தான் இருக்குது. தலைவர் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வெளியாகும். ஏன்னா தலைவர் பேரை யூஸ் பண்ணும்போது அந்த நியூஸ் நல்லா வைரல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் மீடியாக்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம இது பற்றி அஃபிஷியலான செய்தி ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டு மீண்டும் அது பற்றி பேசலாம்.